பிரைஸ் தி லார்ட். நாள் 75 தியான பகுதி என்னாகமம் 33ஆம் அதிகாரம் மற்றும் 34ஆம் அதிகாரம். 33ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் அதில் ஆண்டவராகிய கர்த்தர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணின அவருடைய பிரயாணங்களுடைய விவரம் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிற இந்த பிரயாணங்களுடைய விவரங்களை ஆண்டவராகிய கர்த்தர் தாமே எழுதும்படி மோசேக்கு கட்டளையிட்டார். அந்த கட்டளையின்படியே அவர் பிரயாணம் செய்த எல்லா பகுதிகளையும் குறித்து மோசே விளக்கமாய் எழுதியுள்ளார். முதலில் அவர்கள் எகிப்தில் உள்ள ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைப்பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். அதுவரை இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த எகிப்தியர் கரத்திலிருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார். அங்கே எகிப்தியருடைய பிள்ளைகள் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டார்களாம். அப்படி என்றால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவருடைய பழைய சுபாவங்கள் அடிமைத்தனங்கள் எல்லாம் அடக்கம் பண்ணப்படுகின்றன. அவன் புதிய மனிதனாய் உயிர் பெறுகிறான். மேலும் அவர்களை ஆளுகை செய்த அந்த தேவர்கள் மேலும் கர்த்தர் நீதியை செலுத்தினாராம். அப்படி என்றால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த மனிதன் மேல் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த பிசாசுகள் மேலும் அவர் நீதியை செலுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ராமசேசிலிருந்து சுக்கோத்திலே பாளையம் இறங்கினார்கள். சுக்கோத்திலிருந்து ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். ஏத்தாமிலிருந்து மிக்தோலுக்கு முன்பாக பாளையம் இறங்கினார்கள். அங்கே அவர்களுக்கு எதிராக சிவந்த சமுத்திரம் இருந்தது. அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து மாராவில் வந்து பாளையம் இறங்கினார்கள். மாராவிலே அந்த தண்ணீர் அவளுக்கு கசப்பாய் இருந்தது. அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்து மாராவின் நீரை மதுரமாக மாற்றினார். இவைகளுக்கு பின்பு மாராமிலிருந்து ஏலிமுக்கு போனார்கள். ஏலிமிலே அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சை மரங்களும் அவர்களுக்கு கிடைத்தது. அதை அவர்கள் புசித்தார்கள். ஏலிமிலிருந்து சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாளையம் இறங்கினார்கள். சிவந்த சமுத்திரத்தை விட்டு சீன் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள். சீன் வனாந்திரத்திலிருந்து தொப்காவிலே பாளையம் இறங்கினார்கள். தொப்காவிலிருந்து ஆலூசில் பாளையம் இறங்கினார்கள். ஆலூசிலிருந்து ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கற்பாரிலிருந்து நீரூற்றை வரப்பண்ணி அவருடைய தாகத்தை தீர்த்தார். மாத்திரமல்லாமல் இஸ்ரவேல் செய்த முதல் யுத்தத்தை குறித்தும் அதில் நாம் பார்க்க முடியும். அவருக்கு விரோதமாக அமலேக்கியர் எழும்பின பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சென்று யுத்தத்தில் ஜெயித்து அப்பொழுது யெகோவா நிசி என்ற ஆண்டவருடைய நாமத்தை குறித்தும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருப்பதை நம்மால் வாசிக்க முடியும். ரெவிதீமிலிருந்து சீனாய் வனாந்திரத்தில் வந்தார்கள். சீனாய் வனாந்திரத்தில் இருக்கும் போதே அவர்களுக்கு வேத பிரமாணங்கள் தேவனால் கொடுக்கப்பட்டது. சீனாய் மலையின் மேல்தான் மோசே தேவனிடத்திலிருந்து 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். பின்பொரு நியாயப்பிரமாணங்களை குறித்தும் கர்த்தர் அங்கே மோசையோடு பேசினார். இந்த சீனாய் வனாந்திரத்திலிருந்து கிப்ரோத் அத்தாவாவிலே பாளையம் இறங்கினார்கள். கிப்ரோத் அத்தாவாவிலிருந்து ஆசரோத்தில் பாளையம் இறங்கினார்கள். ஆசரோத்திலிருந்து ரித்மாவிலே பாளையம் இறங்கினார்கள். ரித்மாவிலிருந்து ரிம்மோன் பேரேசில் பாளையம் இறங்கினார்கள். ரிம்மோன் பேரேசிலிருந்து லிப்னாவிலே பாளையம் இறங்கினார்கள். லிப்னாவிலிருந்து ரீசாவில் பாளையம் இறங்கினார்கள். ரீசாவிலிருந்து கேலத்தாவில் பாளையம் இறங்கினார்கள். கேலத்தாவிலிருந்து சாப்பேர் மலையில் பாளையம் இறங்கினார்கள். சாப்பேர் மலையிலிருந்து ஆதராவில் பாளையம் இறங்கினார்கள். ஆதராவிலிருந்து மக்கேலோத்தில் பாளையம் இறங்கினார்கள். மக்கேலோத்திலிருந்து தாகாத்தில் பாளையம் இறங்கினார்கள். தாகாத்திலிருந்து தாராகில் பாளையம் இறங்கினார்கள். தாராகிலிருந்து மிக்மாவில் பாளையம் இறங்கினார்கள். மிக்மாவிலிருந்து ஆஸ்மோனில் பாளையம் இறங்கினார்கள். ஆஸ்மோனிலிருந்து மோசேரோத்தில் பாளையம் இறங்கினார்கள். மோசேரோத்திலிருந்து பெனியாக்கானில் பாளையம் இறங்கினார்கள். பெனியாக்கானிலிருந்து கித்காத்தில் பாளையம் இறங்கினார்கள். கித்காத்திலிருந்து யோத்பாத்தாவில் பாளையம் இறங்கினார்கள். யோத்பாத்தாவிலிருந்து எப்ரோனாவில் பாளையம் இறங்கினார்கள். எப்ரோனாவிலிருந்து எசியோன் கேபேரில் பாளையம் இறங்கினார்கள். எசியோன் கேபேரிலிருந்து காதேஸ் ஆகிய சீன் வனாந்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள். காதேசிலிருந்து புறப்பட்டு ஓர் என்னும் மலையில் பாளையம் இறங்கினார்கள். இந்த ஓர் என்னும் மலையில் இருக்கும் பொழுது ஓர் என்னும் மலையின் மேல் மரித்து தன் பிதாக்களோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டார். இதற்கு பிற்பாடு ஓர் என்னும் மலையை விட்டு சல்மோனாவில் பாளையம் இறங்கினார்கள். சல்மோனாவிலிருந்து புறப்பட்டு பூனோனிலே பாளையம் இறங்கினார்கள். பூனோனிலிருந்து புறப்பட்டு ஓபேத்திலே பாளையம் இறங்கினார்கள். ஓபேத்திலிருந்து புறப்பட்டு மோவாபின் எல்லையான அபாரியின் மேடுகளில் பாளையம் இறங்கினார்கள். அந்த மேடுகளை விட்டு புறப்பட்டு தீபோன் காத்தில் பாளையம் இறங்கினார்கள். தீபோன் காத்திலிருந்து அல்மோன் திப்ளத் தாயீமில் பாளையம் இறங்கினார்கள். அல்மோன் திப்ளத் தாயீமில் பாளையம் இறங்கினார்கள். அல்மோன் திப்ளத் தாயீமில் இருந்து நேபோவுக்கு எதிரான அபாரி மலைகளில் பாளையம் இறங்கினார்கள். அபாரி மலைகளிலிருந்து புறப்பட்டு எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமமான வெளியிலே பாளையம் இறங்கினார்கள். அப்படி அவர்கள் எரிகோவின் அருகே வந்த பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, நீங்கள் கானான் தேசத்தில் போய் சேரும் பொழுது
இந்த தேசத்தில் உள்ள குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவள் எல்லா வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களையும் எல்லா சொரூபங்களையும் சிலைகளையும் அழித்து அவர்கள் கட்டி வைத்திருக்கிற எல்லா மேடைகளையும் நிர்மூலமாக்கி தேசத்திலிருந்து அவர்களை துரத்தி அதில் நீங்கள் குடியிருக்க வேண்டும் என்பதாக கர்த்தர் சொன்னார். மேலும் கர்த்தர் நீங்கள் தேசத்தை சுதந்திரித்த பிற்பாடு தேசத்தில் சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட்டுக் கொள்ள கடவீர்கள் என்பதாகவும் ஆலோசனையாக கொடுத்தார். மேலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நோக்கி, நீங்கள் இந்த ஜனங்களை உங்களை விட்டு துரத்தி விடாவிட்டால் நீங்கள் மீதியாக வைத்த அவர்கள் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளும் விழாக்களுக்கு கூறுகளுமாய் இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரப்படுத்துவார்கள் என்பதாக கர்த்தர் சொன்னார். அதாவது கானானியர்களை முற்றிலுமாய் அப்புறப்படுத்தி இந்த தேசத்தில் குடியிருக்கும்படி கர்த்தர் சொன்னார். அவர்களை விலக்கி விடாவிட்டால் அவர்களால் நீங்கள் துன்பத்தை அனுபவிப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒதுக்க வேண்டிய சில நபர்களை நாம் ஒதுக்கித்தான் ஆக வேண்டும். நாம் அப்படி ஒதுக்காவிட்டால் அவர்கள் நிமித்தமாக நாம் துன்பத்தையும் வருத்தத்தையுமே சந்திப்போம். அதற்கு ஒரு நாளும் கர்த்தர் காரணமல்ல, நம்மை துன்பப்படுத்துவரும் காரணமல்ல, அவர்களே நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகாத நாம் தான் காரணம் என்பதை இந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. எனவே விலக்க வேண்டியவர்களை நாம் விலக்கியாக வேண்டும். காரணம் என்னவென்றால் கர்த்தர் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். அதாவது அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை நாம் அவர்களோடு இணைந்து கொள்ளும் பொழுது அதே தண்டனைகள் நமக்கும் கொடுக்கப்படும் என்பதை கர்த்தர் இதில் சொல்லியிருக்கிறார். எனவே நாம் விலக்க வேண்டிய நபர்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி வாழ வேண்டும். 34ஆம் அதிகாரத்தை வாசிப்போமானால் அதில் கர்த்தர் கானான் தேசத்தினுடைய எல்லை எவ்வளவு என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 4 திசைகளில் உள்ள எல்லைகளை குறித்து சொல்லுவதை நம்மால் இதில் வாசிக்க முடியும். ஆண்டவராகிய தேவன் எந்த எல்லைகளை கொடுத்தாரோ அந்த எல்லைகளுக்குள்ளாக அந்த இஸ்ரவேல் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் என்ற தேசம் கடந்த நூற்றாண்டில் எல்லாம் இல்லாமல் அழிந்து போயிற்று. அப்பொழுது ஐநா சபையில் அப்பொழுது மீண்டும் இஸ்ரவேல் தேசம் துளிர்க்கும்படிக்காக கர்த்தர் கிரியை செய்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கண்ட தேசத்திற்காக போராடினார்கள். அப்பொழுது ஐநா சபையிலிருந்து இந்த இஸ்ரவேல் தேசம் இந்த நிலங்கள் உங்களுடையது என்று சொல்லுவதற்கு என்ன ஆதாரம் உண்டு என்று கேட்ட பொழுது இஸ்ரவேலுக்காக சென்ற தூதரானவர் வேதாகமத்தில் எல்லை குறிக்கப்பட்ட இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் ஐநா சபையில் காட்டப்பட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பகுதியில் பூர்வ காலத்தில் இருந்தார்கள் என்பதாக அவர்கள் எல்லாரும் அறிந்து கொண்டார்கள், உணர்ந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பத்திரம் எதுவென்றால் பரிசுத்த வேதாகமமாகும். இவைகளை பார்த்த பிற்பாடே முன்பங்கு இஸ்ரவேல் வாழ்ந்ததற்கான சாட்சியங்கள் இருக்கின்றன என்று அறிந்து இப்பொழுது நாம் பார்க்கிறபடி இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஐநா சபையின் மூலமாய் ஐநா சபையினுடைய உதவியோடு கூட இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு பத்திரம் ஆகும். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே இடம் கொடுக்கப்பட்டது. எனவே மீதம் இருக்கிற 9.5 கோத்திரத்திற்கும் கர்த்தர் கட்டளையிட்டபடி இந்த தேசத்தை சீட்டு போட்டு பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். மேலும் கர்த்தர் மோசையை நோக்கி இந்த தேசத்தை யார் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்ற அவருடைய நாமங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். யார் என்றால் ஆசாரியனாகிய எலியாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுமே. அதாவது தேவனால் அழைக்கப்பட்ட இவர்கள் தான் இந்த தேசத்தை மீதம் இருக்கிற 9.5 கோத்திரத்திற்கும் பங்கிட்டு கொடுக்க வேண்டுமாம். அதுவும் எப்படி பங்கிட வேண்டும் என்றால் சீட்டு முறையினால். அப்படி அவர்கள் சீட்டு போடும் பொழுது இந்த 9.5 கோத்திரத்திலிருந்து யார் யார் வர வேண்டும் என்று சொல்லி அந்த 9 கோத்திரத்துடைய தலைவருடைய பெயர்களையும் கர்த்தர் இதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் ஒரு காரியம் செய்யப்படும் பொழுது அதற்கு தலைமைத்துவமாய் நிற்க வேண்டியவர்கள் யார் என்பதையும் தீர்மானித்து அதன்படியே செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளாக நாமும் கூட எதை செய்தாலும் அதில் ஒரு ஒழுங்கின்படி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். காரணம் கர்த்தர் எல்லாவற்றையும் ஒழுங்கின்படியே செய்திருக்கிறார். வாசித்த இந்த அதிகாரிகளின்படி கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் ஆண்டவர் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பிரயாணத்திலே நேர்த்தியாக வழிநடத்தினதைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை ஒவ்வொரு காலங்களிலும் நேர்த்தியாக வழிநடத்துவார். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் சொல்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் அப்புறப்படுத்த வேண்டிய நபர்களை அப்புறப்படுத்தி தேவன் நமக்கு கொடுத்தலே எதுவோ அந்த எல்லைக்குள்ளாக நாம் மனமகிழ்ச்சியாய் வாழ்ந்து ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு தேவன் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்களோ அதே போல் நாம் எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவ ஆலோசனையோடு கூட தேவன் தெரிந்து கொள்ளுகிற நபர்கள் மூலமாய் செய்யப்படும் பொழுது அதில் பூர்ணமான வெற்றியை நாம் காண முடியும். ஆண்டவருடைய கர்த்தர் தாமே அவர் நமக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரங்களையும் காணியாட்சியான பூமிகளையும் நாம் சுதந்திரிக்க அவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன்.